ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹெச்டபிள்யூ லாங்ஃபெல்லோ எழுதின நேச்சர் அப்படிங்கக்கூடிய சானட். ஹெச்டபிள்யூ லாங்ஃபெல்லோவோட பீரியட் பார்த்துக்கோங்க 1807லேருந்து 1882. ஹெச்டபிள்யூ அதனோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஹென்ரி வேர்ட்ஸ்வர்த் லாங்ஃபெல்லோ. வேர்ட்ஸ்வர்த் ஸ்பெல்லிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அமெரிக்கன் ரைட்டர் அப்படிங்கிறதுனால ஸ்பெல்லிங் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இவருடைய லாங்குவேஜ் ஆஃப் ரைட்டிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா கிளியர் அண்ட் சிம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டு. யார் ஒரு சின்ன பிள்ளைங்க படித்தா கூட தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் த போயம். அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் எழுதியிருப்பார். இவர் இந்த ஒர்க் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க நேச்சர் அப்படிங்கக்கூடிய சானட் 1878 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. அகாடமி ஆஃப் அமெரிக்கன் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கில் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. இவர் இறந்து போகிறதுக்கு ஒரு 4 இயர்ஸுக்கு முன்னாடி இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. சானட் அப்படின்னு எடுத்த உடனே நமக்கு பொதுவாக ஞாபகத்தில் வருது பெட்ரார்க்கியன் சானட், ஷேக்ஸ்பியரியன் சானட் அப்படின்னு நமக்கு 2 டைப்பாக நம்ம இப்போ ஞாபகம் வச்சுப்போம். பெட்ரார்க்கியன் சானட் நம்ம இட்டாலியன் சானட் அப்படின்னு கூட சொல்லுவோம். இதுதான் சானட்டோட ஆரிஜின். பெட்ரார்க் எழுதுனதுனால பெட்ரார்க்கியன் சானட் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். இது நிறைய பேருக்கு நம்ம படிச்சிருப்போம். இந்த பெட்ரார்க்கியன் சானட்டோட ரைம் ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா எப்படி இருக்கும், பொதுவாக அந்த ஸ்டான்ஸாக எப்படி இருக்குன்னா, சானட்னாலே 14 லைன்ஸ் இருக்கும். அதை 2 பாகமாக நம்ம பிரித்து ஒரு ஃபஸ்ட்டு 8 லைன்ஸை ஆக்டேவ் அப்படின்னும், பின்னாடி வரக்கூடிய 6 லைன்ஸை செஸ்டட் அப்படின்னும் நம்ம பிரிப்போம். ஆக்டேவ் அந்த 8 லைன்ஸை 2 குவார்டரைனாக நம்ம பிரிச்சுக்கலாம். அதாவது 4 நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா அந்த ரைம் ஸ்கீம் எப்படி இருக்குன்னா, ஏபிபிஏ ஏபிபிஏ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்டேவோட ரைம் ஸ்கீம் இருக்கும். செஸ்டட் பெட்ரார்க் என்ன பண்ணார் அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் லிபரலாக 2 விதமான டைப்பில் எழுதியிருந்தார். ஒன்று சிடிஇ இந்த ஃபார்மெட்டில் இருந்தது. சில இதுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாச்சுன்னா சிடி அந்த மாதிரி செஸ்டட் கொடுத்துருந்தார். இந்த போயத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஆக்டேவ் பார்த்திங்கன்னா அப்படியே பெட்ரார்க்கியன் சானட்டில் உள்ள ரைம் ஸ்கீம் தான். ஏபிபிஏ தான் இருக்குது. செஸ்டட்டில் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாச்சுன்னா சிடிஇக்கு பதிலாக பிடிஇ அப்படின்னு கொடுத்துருக்காரு. இந்த ஒரு பி மட்டும்தான் அதில் சேஞ்ச் இருக்குது. அதனால் ஆல்மோஸ்ட் லைக் பெட்ரார்க்கியன் சானட் தான், ஒரு சின்ன சேஞ்ச் தான் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த போயமில் நமக்கு என்ன மெயினான ஒரு விஷயம் அப்படின்னாச்சுன்னா ஒரு கம்பேரிசன் இருக்குது. என்ன அப்படின்னாச்சுன்னா ஒரு குழந்தை நைட் ஆனதுக்கப்புறமா அதை தூங்குறதுக்கு பெட்டுக்கு கூட்டு போகிறதையும், மனுஷன் அவனோட வாழ்க்கையை முடித்து கடைசியாக இறந்து போகிறதையும் கம்பேர் பண்ணுறாங்க. இந்த தூக்கத்தையும் நிம்மதியாக கடைசியில் ஃபுல்லாக தூங்குறதையும் கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே சிமிலி இருக்குது. இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா எப்பிக் சிமிலி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னாச்சுன்னா சிமிலி அப்படின்னாலே நமக்கு தெரியும், ஒரு இதை இன்னொரு இதோடு ஒப்பிட்டு நம்ம சொல்கிறது. அந்த கம்பேரிசன் எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படின்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு எலாபரேட்டாக ஒரு விஷயத்தை பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த எக்ஸ்பிளனேஷனை வச்சு இன்னொரு விஷயத்தை நமக்கு உணர்த்துறது, ஒவ்வொரு லைன் பை லைனாக உணர்த்துவாங்க. ஸோ இந்த எலாபரேட் எக்ஸ்பிளனேஷன் இருந்து அது மூலமாக கம்பேர் பண்ணாங்க அப்படின்னாச்சுன்னா தட் இஸ் நோன் அஸ் எப்பிக் சிமிலி. இந்த சானட் கண்டிப்பாக ஒரு எப்பிக் சிமிலி தான். இந்த சானட் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னாச்சுன்னா ஆஸ் அ ஃபாண்ட் மதர். ஃபாண்ட் அப்படின்னாச்சுன்னா லவ்வபிள் மதர். ஒரு அம்மா when the day is over leads by the hand her little child to bed. ஒரு நாள் பொழுது முடியும் போது, நைட் ஆகும்போது தன்னோட சின்ன குழந்தைய கையை பிடிச்சிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா பெட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இந்த குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னாச்சுன்னா ஹாஃப் வில்லிங். ஏன்னா அதுக்கும் அன்றைக்கி நாள் பொழுது ஃபுல்லாக விளையாண்டு கொஞ்சம் தூக்கம் வருது. அதனால் ஹாஃப் வில்லிங், ஹாஃப் ரிலக்டன்ட், ஹாஃப் அன்வில்லிங்காகவும் இருக்குது. தூங்கணும்னு தோணுது, தூங்கக்கூடாதுன்னு நினைக்கிது. டு பி லெட் நம்ம கூட்டு போகுது. அண்ட் லீவ் ஹிஸ் ப்ரோக்கன் ப்ளே திங்ஸ் ஆன் த ஃப்ளோர்.
இது வச்சு விளையாண்டுருக்கோம் இல்லையா, விளையாட்டு பொருட்கள், அது உடஞ்சி போன பொருட்கள் அங்கங்கே கிடக்கும். அதை வந்து அதுக்கு மனசு இல்லாமல் அந்த விளையாட்டு பொருட்களை பார்த்துக்கிட்டே வந்து படுக்கிறதுக்கு அந்த அம்மா கூட்டு போகிறாங்க. இது பின்னாடியே போகுது. பொதுவாக குழந்தைங்க வந்து விளையாடுற விளையாட்டு பொருட்கள் பொதுவாக உடஞ்சி தான் இருக்கும். உடஞ்சி போயிருந்தால் கூட அந்த பொருட்களை எப்போவுமே இந்த குழந்தைங்க வச்சு விளையாண்டுட்ருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விளையாட்டு பொருட்கள் இருக்குது. அதை விட்டு பிரிஞ்சு போக மனசு இல்லாமல் அந்த குழந்தை வந்து போகுது. இப்போ பெட்டில் படுத்துருக்குது. ஸ்டில் கேசிங் அட் தம் த்ரூ த ஓப்பன் டோர். அப்படி படுத்திருக்கும்போது அந்த டோர் வெளியாக பார்த்தா பின்னாடி வந்து அந்த ஓப்பன் இதில் வந்து இது விளையாண்டு போட்ட அந்த பொருட்கள்லாம் அங்கே இருக்குது. அதை பார்த்துக்கிட்டே இருக்குது. அதனால் தூக்கம் வரல. நார் ஹோலி ரீஅஷ்யூர்ட் அண்ட் கம்ஃபர்டட் பை ப்ராமிசஸ். அதாவது அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த பொருட்கள்லாம் கிடக்கட்டு, நான் வந்து உனக்கு இதை விட பெஸ்ட்டாக வேறு பொருட்கள் தாரேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அஷ்யூர் பண்ணி திரும்ப ரீஅஷ்யூர் பண்ணி அதுக்கு ப்ராமிஸ் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க குழந்தைய. ஏன்னா ப்ராமிசஸ் ஆஃப் அதர்ஸ் இந்தியர் ஸ்டெட் அப்படின்னாச்சுன்னா சப்ஸ்டிடியூட், வேறு பொருட்கள் இன்னும் பெட்டரானது, இது உடஞ்சி போய் இருக்குதுல வேறு நல்ல பொருட்கள் உனக்கு நாளைக்கு தரேன், அந்த மாதிரி சொல்லி அந்த குழந்தைய கம்ஃபர்ட் பண்ணி அதை தூங்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. விச் தோ மோர் ஸ்ப்ளெண்டிட், அந்த அவங்க சொல்லக்கூடிய வேறு பொருள் வந்து இன்னும் ஸ்ப்ளெண்டிட், இன்னும் பெட்டரான பொருட்கள் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ப்ராமிஸ் பண்ணுறாங்க. மே நாட் ப்ளீஸ் ஹிம் மோர். ஆனாலும் அந்த குழந்தைக்கு என்னென்னா கம்ஃபர்ட் ஆகலை. ஏன்னா இதுக்கு இந்த பொருள் தான் வேணும். அப்படியே வந்து என்ன செய்யுது, இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனும் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஒன்றும் இல்லை, குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு அவங்க அம்மா முயற்சி பண்ணுறாங்க. இந்த குழந்தை வந்து தூங்குறதுக்கு பாதி மனசு வில்லிங்காக இருக்குது, பாதி வில்லிங்காக இல்லை. இது விளையாண்டுட்டு வச்ச பொருட்கள் உடஞ்சி போன பொருளாக இருந்தால் கூட அதை விட்டு பிரியறதுக்கு இதுக்கு மனசு இல்லை. இந்த அம்மா வந்து என்ன செய்கிறாங்க, ஷீ ப்ராமிசஸ், இதை விட பெஸ்ட்டான பொருள்லாம் நான் உனக்கு வாங்கி தரேன், அது கிடக்கட்டு அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணால் கூட மே நாட் ப்ளீஸ் ஹிம் மோர் அப்படின்னு இந்த ஆக்டேவ் வந்து இப்படி சொல்கிறாரு. இது ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் அ சிச்சுவேஷன். ஆனால் செஸ்டேட்டிவ் பாருங்கள், அப்படியே நேச்சருக்கு வந்துடுறாரு. என் கேபிட்டலில் இருக்குது. நேச்சரை வந்து மதரோட கம்பேர் பண்ணுறாரு. நேச்சர் மதர்னு சொல்லுவோம்ல, இயற்கை அன்னை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நமக்கு ஃபிலாசபிக்கலாக நம்ம பார்க்கும்போது இயற்கை அன்னையும் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னாச்சுன்னா டீல்ஸ் வித் அஸ். மனிதர்களை இயற்கை எப்படி டீல் பண்ணுதுன்னா அதுவும் ஒரு தாய் மாதிரி நம்மளை வந்து என்ன செய்யுது அப்படின்னாச்சுன்னா நம்மளை தூங்க வைக்கிறதுக்காக கூப்பிடுது. அது இயற்கை என்ன அப்படின்னா, நம்ம பிறந்தால் ஒரு நாள் இறந்து தான் ஆகணும். அந்த இறந்து போகிறது தான் வந்து கம்ப்ளீட் ஒரு டீப் ஸ்லீப், யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்லீப் அப்படின்னாச்சுன்னா டெத்து தான். அப்போ வந்து நேச்சர் என்ன சொல்லுது அப்படின்னாச்சுன்னா டீல்ஸ் வித் அஸ் அண்ட் டேக்ஸ் அவே அவர் ப்ளே திங்ஸ் ஒன் பை ஒன். இந்த ப்ளே திங்ஸ் அங்கே பார்த்தோம் இல்லையா, உடைஞ்ச பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மனுஷன்ட்ட என்ன உடையக்கூடியது அப்படின்னாச்சுன்னா அந்த ஃப்ரெஜைல் திங்ஸ், வீக் திங்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நம்மளோட இளமை காலம், இல்லை அப்படின்னாச்சுன்னா நம்மளோட பலமாக இருக்கலாம், ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன் என்ன செய்யும் அப்படின்னாச்சுன்னா இயற்கை எடுத்துக்கும். யாருமே வந்து சாகிற வரைக்கும் 100 வயசு வரைக்கும் அதே ஸ்ட்ரென்த்தோடு அதே மாதிரி இருக்க முடியாது. நம்ம பற்கள் விழுந்துடும், தலையில் முடி போயிடும், இளமை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி போகும், நம்மளால் நிமிர்ந்து கூட நடக்க முடியாமல் போகலாம். இப்படி நம்மகிட்ட இருக்கக்கூடிய ப்ளே திங்ஸ் எப்படி உடஞ்சி போன விளையாட்டு பொருட்கள் இருக்கோ, ஜஸ்ட் லைக் தட் ஒன்றா மனுஷன்ட்டு இருந்து இயற்கை என்ன செஞ்சிடும் அப்படின்னாச்சுன்னா எடுத்துக்கும். அண்ட் பை த ஹேண்ட் லீட்ஸ் அஸ் டு ரெஸ்ட் ஸோ ஜென்ட்லி. இயற்கை வந்து என்னென்னா நம்மளை ஃபோர்ஸ்ஃபுல்லாக வயலண்ட்டாக தூக்கிட்டு போகலை, ஒன்றா எடுத்து அதுக்கப்புறம் நம்மளை அப்படியே அமைதியாக என்ன செய்யுது, லீட்ஸ் அஸ் டு ரெஸ்ட். ரெஸ்ட்டுங்கிறது இங்கே வந்து டெத்து தான். ஸோ ஜென்ட்லி தட் வி கோ, நம்ம அங்கே தான் போகணும் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னாச்சுன்னா அந்த குழந்தை வந்து பாதி போகணும்னு நினைக்கி பாதி வந்து தூங்கக்கூடாதுன்னு நினைக்கல. அந்த மாதிரி ஸ்கேர்ஸ் நோயிங், ஸ்கேர்ஸ்னால் ரேர், இல்லைன்னா தெரியாதுன்னு வச்சுக்கப்போமே. ஸ்கேர்ஸ் நோயிங், தெரியல. என்ன தெரியல அப்படின்னாச்சுன்னா இஃப் வி விஷ் டு கோ ஆர் ஸ்டே,
இந்த உலகத்தை விட்டு நம்ம போகவா வேண்டாமா அப்படின்னு மனுஷனுக்கு தெரியல. ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் சாவுனா ஒரு சின்ன பயம் இருக்கும். சாவுக்கு அப்புறமா ஒரு உலகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரிலிஜியன்லேயும் ஒவ்வொரு நம்பிக்கைகள் இருக்குது. இருந்தாலும் நம்ம இறந்ததுக்கப்புறம் ஹெவன் போவோம் அப்படின்லாம் அப்படின்னு கருத்துக்கள்லாம் இருந்தால் கூட அந்த ஹெவனுக்கு நம்ம போகணுன்னு ஆசைப்பட்டு யாரும் செத்துடுறதில்ல. அப்போது we wish to go or stay, இருக்கவா போகவா அப்படின்னே தெரியல. ஸ்கேர்ஸ் நோயிங், பீயிங் டூ ஃபுல் ஆஃப் ஸ்லீப் டு அண்டர்ஸ்டாண்ட். அது அப்படி நம்ம யோசிக்கிறவக்குள்ள அப்படியே தூக்கம் வந்து டூ இந்த மாதிரியான ஒரு ஃப்ரேஸ் வந்தது அப்படின்னாச்சுனாலே என்ன அப்படின்னாச்சுன்னா, டூ ஹாட் டு ட்ரிங்க் அப்படின்னா குடிக்க முடிகிற அளவை விட இந்த காஃபி வந்து சூடாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா காஃபி இஸ் டூ ஹாட் டு ட்ரிங்க் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பீயிங் டூ ஃபுல் ஆஃப் ஸ்லீப் டு அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சிக்கிற அளவை விட அதிகமான லெவலுக்கு நம்ம தூங்கிடுறோமா. சாவுங்கிறது வந்து சில விஷயங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுவோம். எதை புரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னாச்சுன்னா, த லாஸ்ட் லைன் ஹி சேஸ் தட் ஹவு ஃபார் த அன்னோன் டிரான்சன்ஸ் தட் வாட் வி நோ. அதாவது அன்னோன் டிரான்சென்ட் அப்படிங்கிறது, டிரான்சென்ட் அப்படின்னாச்சுன்னா பியாண்ட் த லிவிங் திங்ஸ், எல்லாம் பியாண்ட் அவர் நாலேஜ், பியாண்ட் அவர் அந்த ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறத சாவுக்கு அப்புறமா என்ன இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. அது ஒரு அன்னோன் டிரான்சென்ட் தான் அது. அப்போ அது வந்து ஹவு ஃபார், எவ்வளோ தூரத்தில் அது இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஏதோ ஒன்று இருக்குது சாவுக்கு அப்புறமா, அது என்னன்னு யாருக்கும் தெரியாது. வாட் வி நோ, என்ன நமக்கு தெரியும் அப்படின்னாச்சுன்னா அது ஒரு டிரான்சன், பியாண்ட் திங். அது வந்து நமக்கு தெரியாது. அன்னோன்னு ஒரு இடத்துல கொடுத்து பின்னாடி நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வந்து இதை வந்து நம்ம ஆக்சிமோரான் கூட நம்ம சொல்லலாம், பட் கொஞ்சம் பின்னாடி இருக்குது. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாரு அப்படின்னாச்சுன்னா, இந்த தூக்கத்தில் நம்ம ரொம்ப டீப்பாக தூங்குறதுனால இதை நம்ம புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறாரு. ஃபஸ்ட் ஆக்டேவில் ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அ சிச்சுவேஷன், அந்த சிச்சுவேஷனை அப்படியே இன்னொரு இதுக்கு கொண்டு வந்து லைன் பை லைனாக நம்ம பார்க்கும்போது ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால தான் இதை வந்து எபிக் சிமிலி அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரியான லெக்சர்ஸ் வந்து நாங்கள் நிறையா கொடுத்துருக்குறோம். யூஜி டிஆர்பிக்கான கோச்சிங் வந்து ஜெனித் இங்கிலீஷ் அகாடமியில் போயிட்டு தான் இருக்குது. அட்மிஷன் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் அட்மிஷன் பண்ணுற பட்சத்தில் வீடியோ லெக்சர்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து அக்சஸ் கொடுப்போம். இதே மாதிரியான ஒரு சிம்பிள் லெக்சரில் தான் இருக்கும். விருப்பப்படுறவங்க இதில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பரை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். இந்த கோச்சிங் வந்து ஒன்லி ஃபார் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிப்பர் வில். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.